நம்ம செத்துட்டு மனைவி இருக்கலாம் ஐயா, நம்ம செத்து மனைவி இருக்கலாம். ஆனால் அவங்க செத்துட்டு நம்ம இருக்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு ஆம்பளையால தாங்க முடியாது, தாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சாவத்து செத்து பழகிப்பாங்க. நினச்சி நல்லதாக வருது இல்லையா. தாய்க்கு பெண் தாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாரமே இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆம்பளைங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம் இல்லைன்னா ஃபினான்ஸில் நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, பசங்களை எப்படி கரை சேர்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தைரியமாக அவங்களும் வாழ்ந்துருவாங்க, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக கரையும் சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கிற மனதைரியம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஆண்களுக்கு கிடையாது. ஆண்கள் ஃபினான்ஸில் தவிர மற்ற எல்லாத்துக்குமே பெண்களை டிபெண்ட் பண்ணியே தான் வாழ்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுல தள்ளாடுற வயசுல கூட இது எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பார்த்து பண்ணுவாங்க. வயசான காலத்துல கூட என்னதான் பையன் பொண்ணு பேரன் எல்லாரும் இருந்தாலுமே மனைவின்றவங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கையே வெறுமனை தான் இருக்கும். இந்த மனைவின்றவங்க தான் உங்க வாழ்க்கையோட சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு. நல்லபடியா தயவு செஞ்சு உங்களோட மனைவியை பார்த்துக்குங்க.